தி அஃபென்சஸ் எகைன்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக செக்ஷன் 2N CRPC பார்த்திருக்கிறோம். குற்றம் என்றால் என்ன என்று சொல்லி வரையறை சொல்லியிருக்கிறாங்க. 2N படிக்கின்ற பொழுது கேட்டல் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட் 1871 அண்டர் செக்ஷன் 20 நாம பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஐபிசில செக்ஷன் 40ல அஃபென்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 44ல இன்ஜுரி என்றால் என்ன? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பெயருக்கு அல்லது ஒரு பொருளுக்கு, சொத்துக்கு சேதம் விளைவித்தால் அதுவும் இன்ஜுரி தான். 4 விஷயங்களை பார்க்கணும். செக்ஷன் 319ல ஹர்ட் என்றால் என்ன, காயம் என்றால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 320ல கிரீவியஸ் ஹர்ட் என்றால் என்ன, 8 வகையான ஹர்ட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. 9வதாக ஒரு ஹர்ட் இருக்கு. செக்ஷன் 45 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர், ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் அடிப்படையில் கிரீவியஸ் ஹர்ட்டா கொண்டு வர முடியும். இதுதான் 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல கேள்வியா கேட்டிருந்தாங்க. அப்ப செக்ஷன் 323, 324, 325, 326 இது ஜெனரலான விஷயங்கள். 319 ஐபிசிக்கு 323 பார்க்க வேண்டும். ஹர்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு தண்டனை சொல்றாங்க. 320 ஐபிசிக்கு 325 and 326 பார்க்க வேண்டும். பிறகு 307ஐயும் பார்க்க வேண்டும். அதுல கிரீவியஸ் ஹர்ட் பற்றி சொல்றாங்க. செக்ஷன் 326 கேபிட்டல் ஏ ஆசிட் த்ரோவிங், ஒரு பெண்ணின் மீது, உடலின் மீது, முகத்திலோ அல்லது உடலில் எந்த பாகத்திலாவது ஆசிடை த்ரோ பண்ணால் அதற்கான தண்டனை சொல்றாங்க. செக்ஷன் 326 கேபிட்டல் பி ஆசிட் த்ரோ பண்ணி விடுவேன், ஆசிட் ஊற்றி விடுவேன், திராவகம் வீசி விடுவதற்கு முயற்சி செய்தால் குற்றம்னு சொல்றாங்க. செக்ஷன் 100 சப்செக்ஷன் 3 பார்த்திருக்கிறோம். செக்ஷன் 100 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு பெண்ணினுடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்கின்ற பொழுது அந்த பெண் அந்த நபரை எதிர்த்து போராடுகின்ற பொழுது அந்த நபரை கொலையே செய்தாலும் அது கொலை கிடையாது. செக்ஷன் 100 சப்செக்ஷன் 3. அப்ப ஹர்ட் என்ற வார்த்தை இங்கேயும் வருது பாருங்க. செக்ஷன் 166B, ஒரு 166B பொறுத்தவரை ஒரு ரேப் ரிலேட்டட் விக்டிம் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்க வேண்டும். அப்படி அளிக்க தவறினால் அரசாங்க மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அல்லது தனியாருக்கு சொந்தமான மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவமனை நிர்வாகம் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அப்ப மருத்துவமனை நிர்வாகத்தை அதனுடைய சீப் யாரோ அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. செக்ஷன் 292ல ஆபாசமான செய்திகள் என்கிரோவ் பண்றது, போறது வர்றது, செக்ஷன் அது எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். செக்ஷன் 292 அப்படி ஆபாசமான விஷயங்களை பிரிண்ட் பண்ணி அல்லது செதுக்கியோ அதை சேல் பண்ணால் அது குற்றம், அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். செக்ஷன் 312ல அபார்ஷன் பண்றாங்க, அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கு மாறாக செய்தார்கள் என்று சொன்னால் அது குற்றம். செக்ஷன் 313ல அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கு மாறாக கம்பல் பண்ணி அபார்ஷன் பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அதுவும் குற்றம். செக்ஷன் 314 அதுவும் குற்றம். செக்ஷன் 315 அதுவும் குற்றம். இது எல்லாமே ஒரு மிஸ்கேரேஜ் சம்பந்தப்பட்டது. செக்ஷன் 349 ஃபோர்ஸ்னா என்ன, 350 கிரிமினல் ஃபோர்ஸ் என்றால் என்ன, 351 அசால்ட் என்றால் என்ன, இதையெல்லாம் தாக்குதல் எப்படி குற்றம் பார்த்தோமோ செக்ஷன் 2N CRPC பார்த்தோம், செக்ஷன் 40 செக்ஷன் 44 ஐபிசி பார்த்தது போலவே செக்ஷன் 349 ஃபோர்ஸ் என்றால் என்ன, செக்ஷன் 350 கிரிமினல் ஃபோர்ஸ் என்றால் என்ன, செக்ஷன் 351 அசால்ட் என்றால் என்ன, செக்ஷன் 354 இன்சல்ட் தி மாடஸ்டி ஆஃப் தி விமன், பெண்ணினுடைய மானபங்கப்படுத்த முயற்சி பண்றீங்க, செக்ஷன் 354A, செக்ஷன் 354B, செக்ஷன் 354C, செக்ஷன் 354D. ஹராஸ் பண்றீங்க, டிஸ்ரோப் பண்றீங்க, வாயரிசம் பண்றீங்க, ஸ்டாக்கிங் பண்றீங்க, இதற்கெல்லாம் தண்டனை. செக்ஷன் 366 கேபிட்டல் ஏ
செக்ஷன் 366 கேபிட்டல் பி. அப்ப 366 கேபிட்டல் ஏ, 366 கேபிட்டல் பி. Procuration of minor girl, importation of girl from foreign country, இதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். செக்ஷன் 370 trafficking of person, இழிதொழில் செய்ய வைக்கிறீங்க, இதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றம். அப்ப அவளை மிரட்டி அல்லது ஃபோர்ஸ் பண்ணி அல்லது கொயர்ஷன் செய்து அல்லது அப்டக்ஷன் செய்து பிராக்டிசிங் ஃப்ராட் ஆர் டெசெப்ஷன் அல்லது அபியூஸ் ஆஃப் பவர் செய்து ஒரு இன்டியூஸ்மெண்ட், இப்படி 6 விஷயங்கள், 2 எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறது. அதுல 2வது எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிராபிகிங் பண்றீங்க, ஒரு கொயர்ஷனோ ஒரு இன்டியூஸ்மெண்ட்டோ ஒரு அன்டி இன்ஃப்ளூயன்ஸோ அல்லது மிஸ்யூஸ் ஆஃப் அபியூஸ் ஆஃப் பவரோ ஒரு டெசெப்ஷனோ டிசீவ் பண்றீங்க, ஏமாற்றியோ, இவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த பெண் சம்மதம் அளித்தாலும் அந்த சம்மதம் இட் இஸ் நாட் எ வேலிட் கன்சென்ட். நீங்க அதை பேஸ் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமானா எடுக்கவே முடியாது. நீங்க தான் பயமுறுத்திருக்கிறீங்க, பலாத்காரத்தை பயன்படுத்திருக்கீங்க, கடத்தி இருக்கிறீங்க, பலவந்தப்படுத்திருக்கீங்க, மோசடி செய்திருக்கீங்க, ஏமாற்றி இருக்கிறீங்க, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திருக்கிறீங்க, தூண்டுதல் ஏற்படுத்திருக்கிறீங்க. அப்ப இது எல்லாமே இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள், இந்த 6 விஷயங்கள்ல 6+1 இந்த 7 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று அடிப்படையில் ஒரு பெண்ணை கடத்திட்டு போறீங்க, நீங்க டிராபிகிங் இம்மாரல் விஷயத்துல ஈடுபடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், இது போன்ற சூழ்நிலை அந்த பெண்ணால் கொடுக்கப்படக்கூடிய அந்த சம்மதம் என்பது ஒரு சட்டப்படியான வேலிட் கன்சென்ட் கிடையாது. இதுல எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணுல சொல்றாங்க, சுரண்டுதல், எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்றாங்க. சுரண்டுதல் என்பது ஒரு வேசி தொழில் செய்கின்ற பொழுது அல்லது அதனை ஒத்த வடிவிலான பாலியல் சுரண்டல் வேலைக்கு பலவந்தப்படுத்துதல் அல்லது சேவைகள் அல்லது அடிமை தொழில் அல்லது அடிமை தொழில் புரிதல் அல்லது அடிமை வேலை அல்லது பலவந்தப்படுத்தி உறுப்புகளை அகற்றுதல், இது எல்லாமே உள்ளடக்கம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு. அப்ப எக்ஸ்பிளாய்டேஷன் shall include any act of physical exploitation or any form of sexual exploitation, slavery or practice similar to slavery, servitude or the forced removal of organs. எக்ஸ்பிளனேஷன் 2ல தான் சொல்றாங்க, the consent of the victim is immaterial in determination of the offense of trafficking. விபச்சார குற்றத்தை தீர்மானிப்பதில் பாதிக்கப்பட்டவருடைய ஒப்புதல் முக்கியமானதல்ல. அப்ப அந்த கன்சென்ட் இம்மெட்டீரியல், மெட்டீரியல் கிடையாது, இம்மெட்டீரியல். ஏனென்று சொன்னால் நீங்க தான் மிரட்டி இருக்கீங்க, பயமுறுத்திருக்கீங்க, அச்சுறுத்திருக்கீங்க, ஏமாற்றி இருக்கீங்க, மோசடி பண்ணிருக்கீங்க, அதிகாரத்தை தவறா பயன்படுத்திருக்கீங்க. அப்ப இதன் அடிப்படையில் அவங்க கன்சென்ட் கொடுத்திருக்காங்கன்னா அந்த கன்சென்ட் வந்து இம்மெட்டீரியல், ஐ மீன் வந்து இன்வேலிட். அப்ப அந்த விக்டிம் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் முக்கியமானதே கிடையாது. ஆனா செக்ஷன் 370 ஏவ்ல சொல்றாங்க, எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் எ டிராபிக்டு பர்சன், விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட நபர் ஒருவரை வேலைக்கு அமர்த்துதல். இவருக்கு தெரியும் இந்த பெண்ணை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துறாங்கன்னு அவருக்கு தெரியும், அல்லது விபச்சாரத்தில் ஈடுபடுத்துறாங்க என்று சொல்லி இவர் நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும். கரெக்டா அந்த பெண்ணை தான் இவர் வீட்டுல வேலைக்கு வச்சுக்கணும், வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக இவர் வேலைக்கு அமர்த்துவார். அதுவும் ஒரு மைனர், ஒரு இளவர் ஒருவர் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார் என்று தெரிந்தும் அல்லது தெரிய காரணம் இருந்தும் அத்தகைய குழந்தையை எத்தகைய வடிவிலான வேலைக்கும் அமர்த்துவது. அப்ப இந்த மாதிரி குற்றத்தை செய்யறாங்க. 370 கேபிட்டல் ஏவ்ல, whoever knowingly or having reason to believe that a minor has been trafficked engages such minor for sexual exploitation in any manner shall be punished with rigorous imprisonment for a term which shall not be less than 5 years but which may extend to 7 years and also shall also be liable to fine.
5 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஆனா செக்ஷன் 370 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு அடல்ட் ஃபீமேல் இருக்கிறாங்க, அடல்ட் ஃபீமேல் வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்துறாங்கன்னு அவருக்கு தெரியுது அல்லது அவர் நம்புவதற்கு காரணம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவங்கள வேலைக்கு அமர்த்துறாரு. அப்ப அந்த நபருக்கும் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. ஒரு மைனராக இருக்கும் பட்சத்தில் 5 to 7, 5 ஆண்டுகள் குறையாமல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவே ஒரு மேஜர் அடல்ட் ஃபீமேல் அந்த நபரை வேலைக்கு அமர்த்துகின்ற பொழுது 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 5 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஆனா செக்ஷன் 372 பொறுத்தவரை ஒரு மைனர் கேர்ல சேல் பண்றாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன் எ மைனர் கேர்ள் செல்லிங், அவருக்கு 10 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 373 ஒரு மைனர் கேர்ல விலை கொடுத்து வாங்குறாரு பையிங், அந்த நபருக்கும் 10 ஆண்டு கால சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 372 பொறுத்தவரை ஒரு மைனர் கேர்ல விற்பனை செய்தால் பணத்துக்காக, விபச்சாரம் செய்வதற்காக பணத்துக்கு சேல் பண்றாரு. 372 படி 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை. விபச்சாரம் செய்வதற்காக ஒரு மைனர் கேர்ல பணம் கொடுத்து வாங்குறாரு பாருங்க, அவருக்கு அண்டர் செக்ஷன் 373 ஐபிசி படி 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அண்டர் செக்ஷன் 375 செக்ஷுவல் அஃபென்சஸ். இந்த செக்ஷுவல் அஃபென்சஸை பற்றி இப்பொழுது நிறைய அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு சார். இந்த 375 பொறுத்தவரை இதுல கிளாஸ் ஏ பி சி டி என்று 4 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, penetrate his penis to any extent into the vagina, mouth, urethra or anus of a woman, or makes her to do so with him or any other person. First point, penetrate his penis. ரெண்டாவது, incest to any extent, அதாவது any object. மூன்றாவது, manipulates any part of the body of a woman. நான்காவது, applies his mouth. இந்த 4 விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த 4 விஷயங்களையும் into the vagina, mouth, urethra or anus, இதே விஷயம் தான் அந்த 4 இடத்துலயும் சொல்றாங்க. முதலாவதாக, அந்த பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக, அந்த பெண்ணின் விருப்பம் இல்லாமல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் செய்வாங்க. இரண்டாவது, அந்த பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல், without her consent. அப்ப அந்த பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக, அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க, பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ இதுல இன்டென்ஷன், கன்சென்ட், மென்சுரியா. அப்ப கன்சென்ட் இஸ் ஸ்டேட்டட் டு பி an act of reason coupled with the deliberation. It denotes an active will in the mind of a person to permit the doing of an act complained of consent. For the purpose of section 375 requires voluntary participation not only after the exercise of intelligence based on the knowledge of the significance and the moral quality of the act, but after having fully exercised the choice between resistance and assent. Whether there was consent or not is it to be ascertained only on a careful study of all relevant circumstances, and interference as to consent can be drawn if only based on evidence or probabilities of the case. கைனி ராஜன் versus state of Kerala, இந்த வழக்குல தான் இதை சொல்றாங்க. The against her will without her consent பற்றி சொன்ன வழக்கு இந்த வழக்கு. கைனி ராஜன், KAINI ஸ்பெல் பண்ற சார், KAINI, கைனி ராஜன். கைனி ராஜன் versus state of Kerala, 2013, volume 9 SEC
page number 113. Kaini Rajan versus State of Kerala, 2013, volume 9 SEC, page number 113. ஒரு அண்டர் ஏஜ் விக்டிம் இருக்கிறாங்க. ஏஜ் ஆஃப் விக்டிம் about 14 years at the time of offense. Question of consent was of no consequence. அண்டர் ஏஜ் விக்டிம்ல ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் versus ஸ்ரீகாந்த் சேகர். ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் versus ஸ்ரீகாந்த் சேகரி. சேகர் கிடையாது சார், சேகரி. SHEKARI. Underage victim, age of victim about 14 years at the time of offense. Question of consent was of no consequence. State of Himachal Pradesh versus Srikanth Shekhari, 2004, volume 8, SEC, page number 153. 2004, volume 8, SEC, page number 153. அடுத்தது கன்சென்சுவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். வினோத் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. கன்சென்சுவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், அதற்கான ஜட்ஜ்மெண்ட். வினோத் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, 2014, வால்யூம் 5 SEC, பேஜ் நம்பர் 678. வினோத் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, 2014, வால்யூம் 5 SEC, பேஜ் நம்பர் 678. மூன்றாவது விஷயம், மரணம் அல்லது காயம் ஏற்படும் என்று அச்சுறுத்தி அந்த பெண்ணுடைய சம்மதத்தை பெற்று அந்த பெண்ணுடன் உடலுறவு கொள்றார். சம்மதத்தோடு உடலுறவு கொள்றாரு. உயிருக்கு ஆபத்து, கொலை பண்ணிடுவேன் அல்லது கையை காலை வெட்டிடுவேன் மிரட்டுறாரு, அல்லது அந்த பெண்ணுடைய பிள்ளைய கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. வேற வழி இல்லை. அந்த அம்மா கன்சென்ட் கொடுக்கறாங்க. அதன் பிறகு இந்த அக்யூஸ்ட் அந்த அம்மாவோட பெட்டை ஷேர் பண்றாரு. பிறகு அந்த நபர் மீது வழக்கு போடுகின்ற பொழுது அவர் இல்ல இல்லைங்க, அந்த அம்மா கன்சென்ட் கொடுத்தாங்க, அவங்க கன்சென்ட்டோடு தான் நான் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டேன், நான் பெட்டை ஷேர் பண்ணேன், எனவே 376 என்ன கன்விக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? முடியாது. Third point, அதான் சொன்னாங்க, with her consent, when her consent has been obtained by putting her or any person in whom she is interested in fear of death or of hurt. நான்காவது விஷயம், with her consent, when the man knows that he is not her husband and that her husband is given because she believes that he is another man to whom she is or believes herself to be lawfully married. சட்டப்படியாக அந்த பெண்ணின் கணவர் என்று தான் அந்த பெண்ணின் கணவன் அல்லாத நிலையில் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் தன்னை திருமணம் செய்து கொண்டிருப்பதாக நம்பி சம்மதம் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த மனிதர் அறிந்து அந்த பெண்ணின் சம்மதத்தோடு உடலுறவு கொள்கிறார். ஆனா அவருக்கு தெரியும் நாம தாலி கட்டல, நம்ம மனைவி இல்லைன்னு தெரியும். ஆனா அந்த பெண்ணுகிட்ட நான் தான் தாலி கட்டின மனைவி கணவர் அப்படின்னு நம்ப வச்சு அவர் பெட்டை ஷேர் பண்ணிருப்பாங்க. நம்ம கணவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு காலையில பெட்ல பார்த்தா ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், வேற ஒரு நபர் இருப்பாரு. இவர் யாருங்க? இவர் தான் ஹஸ்பண்ட் சொன்னாருங்க, ஆனா வேற ஒரு நபர் இருப்பாரு. ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்பட காட்சி அப்படி காட்சிப்படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அவருடைய கணவர் முதலிரவு அந்த காட்சி பாத்தீங்கன்னா காலையில பார்த்தா வேற ஒரு நபர் அந்த பெட்ல இருப்பாரு. அந்த மனைவி அந்த ஹீரோயின் தான் கணவர் என்று சொல்லி பெட்டை ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆனா காலையில எழுந்துச்சு பார்த்தா வேற ஒரு ஆள் பெட்ல இருப்பாரு. அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக். அப்ப தான் கணவர் தான் நம்பி அவங்க பெட்டை ஷேர் பண்றாங்க. இவரு வேற ஒருத்தருடைய ஒய்ஃப்னு தெரிஞ்சு இவர் தான் ஏதோ தாலி கட்டி கணவர் மாதிரி நினைச்சிட்டு அந்த அம்மாவை ஏமாத்தி அவங்க கிட்ட பெட்டை ஷேர் பண்ணிட்டாரு. அப்ப அதுக்கு பேர் என்ன? ரேப்பு தான். இதுதான் நான்காவது விஷயமாக சொல்றாங்க. with their consent when at the time of giving consent, such consent by reason of unsoundness, with their consent when the man knows that he is not her husband
அவருக்கு தெரியும் அந்த பெண்ணுடைய கணவர் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் and that her consent is given because she believes that he is another man to whom she is or believes herself to be lawfully married. நாம தான் சட்டப்படி கல்யாணம் பண்ணியிருக்கோம், நம்மள தான் இவரை திருமணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க அந்த அம்மா. இவருக்கு தான் தெரியுது இல்லைங்களா? அப்ப இவர் பெட்டை ஷேர் பண்ணிருக்கூடாது. இவர் தெரிஞ்ச பெட்டை ஷேர் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்ச குற்றம் பண்ணிருக்கிறாரு. தெரியாம பண்ணிட்டாருன்னா ஆன் குட் ஃபெய்த், நல்லெண்ணத்தின் அடிப்படையில பண்ணிட்டாரு, அதனால தவறு கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஆனா தெரிஞ்சே பண்ணிருக்காரு, அப்ப அதுக்கு பேர் ரேப். ஐந்தாவது விஷயம், ஒரு உடலுறவுக்காக சம்மதம் யார் கொடுக்கறாங்க? ஒரு பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அல்லது மது குடிச்சிருக்காங்க அந்த நபர், அல்லது சில பேர் திணிச்சிருப்பாங்க, வாயில லிக்கரை திணிச்சிருப்பாங்க, அட்மினிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஃபோர்ஸ் பண்ணி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, அவங்க கூட பெட்டை ஷேர் பண்றாரு, அது ரேப் தான். ஆறாவது விஷயம், 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணுடன் அல்லது அவருடைய சம்மதத்தோடு அல்லது சம்மதம் இல்லாமலே with or without her consent when she is under 18 years of age, அதுவும் ரேப் தான். ஏழாவதாக when she is unable to communicate consent, அவங்களால கம்யூனிகேட் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க, யாருமே இல்லாத இடத்துல மாட்டிக்குவாங்க, இந்த அம்மா தனிமையில சிக்கிடுவாங்க. அப்படி சிக்கி கொள்ளுகின்ற பொழுது வேற வழியே கிடையாது, அவங்க கன்சென்ட் கொடுக்கறாங்க, அந்த கன்சென்ட் வேலிட் கன்சென்ட்டே கிடையாது, அது இம்மெட்டீரியல். இந்த 7 விஷயங்கள்ல வருது பாருங்க சார். இதுல 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறாங்க. முதல் எக்ஸ்பிளனேஷன், for the purpose of this section vagina shall also include labia majora labia minora, ஆனா டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா labia majora. செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு இருக்கு. அப்ப கன்சென்ட் மீன்ஸ் an unequivocal, அப்ப unequivocal இந்த வாலண்டரி துறப்பா இந்த வாலண்டரி அக்ரிமெண்ட் இருக்கு when the woman by words, gestures or any form of verbal or non-verbal communication communicates willingness to participate in the specific sexual act. இதுல provision சொல்றாங்க, provided that a woman who does not physically resist to the act of penetration shall not by reason only of that act, only of that fact be regarded as consenting to the sexual activity. இதுல 2 எக்ஸெப்ஷன் கொடுக்கறாங்க, 7 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, 2 எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க, ஒரு ப்ரொவிசோ, 2 எக்ஸெப்ஷன் சொல்றாங்க. முதல் எக்ஸெப்ஷன் விதிவிலக்கு, a medical procedure or intervention shall not constitute rape. இந்த கேள்விதான் கேட்டிருந்தாங்க. ஒரு மருத்துவ பரிசோதனை செய்கின்ற பொழுது ஒரு மருத்துவர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துறாரு, அது ரேப் என்ற வரையறைக்குள் வருமா? வராது. இரண்டாவது எக்ஸெப்ஷன், sexual intercourse or sexual acts by a man with his own wife, the wife not being under 15 years of age is not rape. அப்ப ஒருவர் தன்னுடைய மனைவியோடு, அந்த மனைவி 15 வயதுக்கு உட்பட்டவராக இல்லாத பொழுது அவருடன் கொள்ளும் அந்த சிற்றின்ப உடலுறவு கற்பழிப்பு ஆகாது. அப்ப செக்ஸ் வித் மைனர் வைஃபை பற்றி, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் மைனர் பிலோ 18 இயர்ஸ் wife is rape ன்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸெப்ஷன் 2 to section 375 IPC is arbitrary, capricious, whimsical and violative of article 14, 15, 21 of the Constitution of India. Independent thought versus Union of India வழக்குல தான் சொல்றாங்க. அப்ப independent thought versus Union of India 2017 volume 10 SEC page number 800. இந்த வழக்கில் இன்னொரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. Under section 198 subsection 6 of CRPC will apply to cases of rape of wives below 18 years. And cognizance can be taken only in accordance with the provisions of section 198 subsection 6 of CRPC. 15 வயதை 18 வயதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Independent thought 2017 volume 10 SEC page number 800. Mortem Laker, sorry,
மோட்டம் லாகூர்ஜி அண்ட் தீபக் குப்தா ஜி இவங்க கொடுத்த தீர்ப்பு. இதுல சொல்றாங்க, வாட் இஸ் ஸ்டாச்சுட்டரி ரேப்? If wife is below 18 years of age, no rape. இதுல மீனிங் ஆஃப் கன்சென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 375ல கன்சென்ட்னா என்ன? பிரமோத் சூரியபான் பவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த வழக்குல தான் சொல்றாங்க. நீங்க இந்த கன்சென்ட் கொடுக்குறீங்க, செக்ஷன் 90 ஐபிசில கொடுக்கிறது டஸ் நாட் டிஃபைன் டேர்ம் கன்சென்ட். இந்த பிரமோத் சூரியபான் பவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்குல சொல்றாங்க. அப்ப கன்சென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 375 involves an active understanding of circumstances, actions and consequences of proposed act. Individual who makes a reasoned choice to act after evaluating various alternative actions or inaction, as well as various possible consequences flowing from such action or inaction, consents to such action. Where a woman does not consent to sexual acts described in main body of section 375 IPC, offense of rape has occurred. While section 90 IPC does not define term consent, consent based on a misconception of fact is not consent in the eye of law. Thus, in case of woman engaging in sexual relations on false promise to marriage, her consent is based on a misconception of fact, and such a sexual act will amount to rape. Pramod Suryaban Power versus State of Maharashtra. உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி பொய் சத்தியம் செய்து அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கு மாறாக ஃபோர்ஸ் பண்ணி அந்த பெண்ணோடு பெட்டை ஷேர் பண்றாரு. அந்த நேரத்துல அந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய கன்சென்ட் என்பது அதை பேஸ் பண்ணி அந்த அக்யூஸ்ட விடுதலை பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஏமாத்தி பொய் சத்தியம் பண்ணி தானே இந்த வேலையை பார்த்திருக்காரு. பொய் சத்தியம் பண்ணிட்டு அந்த பெண்ணோடு பழகிட்டு பெட்டை ஷேர் பண்ணிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாரு. கேஸ் போட்டு கோர்ட்ல கேஸ் நடக்கிறப்ப சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் லாயர் என்ன சொல்லுவார்னா, அந்த பெண்ணு சம்மதம் கொடுத்தாங்க, எனவே இது 376 மேட் அவுட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் டிஃபென்ஸ் பண்ணுவாரு. அப்படி டிஃபென்ஸ் பண்ணா அந்த டிஃபென்ஸ் வேலிடி டிஃபென்ஸா கிடையாது. ஏனென்று சொன்னால் செக்ஷன் 90 ஐபிசிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக, செக்ஷன் 90 ஐபிசி டஸ் நாட் டிஃபைன் டேர்ம் கன்சென்ட். அப்ப அந்த கன்சென்ட் எதை வச்சு கொடுத்திருக்காங்க அந்த அம்மா? மிஸ் கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட். இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். மிஸ் கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட். அதுல கொடுக்கப்பட்ட கன்சென்ட், எனவே அந்த கன்சென்ட் செல்லாது. அவர் என்ன சொல்றார், நான் தான் சத்தியமாக நான் தான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி தலையில சத்தியம் பண்ணிருக்காரு, தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்காரு. அதனால கன்சென்ட் கொடுக்குறாங்க, பெட்டை ஷேர் பண்றாரு, பிறகு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு மறுத்துட்டாரு. கேஸ் போட்டா 376 வந்து அவருக்கு மேட் அவுட் ஆகுமானா தாராளமா மேட் அவுட் ஆகும். இதுக்கு பெயர் மிஸ் கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட். கல்யாணம் மாட்டேன்னு சொன்னதுனால தானே அந்த அம்மா வந்து பெட்டை ஷேர் பண்ணாங்க. இல்லை அவங்க ஏன் பெட்டை ஷேர் பண்றாங்க? பிரமோத் சூரியபான் பவர், பிரமோத் சூரியபான் பவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2019 வால்யூம் 9 SCC பேஜ் நம்பர் 608. இது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட். இது பிரமோத் சூரியபான் பவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2019 வால்யூம் 9 SCC பேஜ் நம்பர் 608. கன்சென்ட் அண்டர் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் இன்னொரு கேஸ் இருக்கு. அனுராக் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். அனுராக் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் 2019 வால்யூம் 13 SCC பேஜ் நம்பர் 1. இந்த கன்சென்ட் அண்டர் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்டை பற்றி இந்த அனுராக் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் வழக்குல சொல்றாங்க, இஃப் prosecution proves beyond reasonable doubt that consent of prosecutrix was obtained by accused on false promise to marry her, though knowing well from very beginning that he had no such intention, it cannot be treated as a consent but amounts to cheating consent given under misconception of fact within meaning of section 90 IPC.
court would presume under section 114A of Indian Evidence Act absence of consent of prosecutrix when sexual intercourse is proved. The victim states in her evidence before court that she did not consent. Anurag Soni versus State of Chhattisgarh, 2019, volume 13, SCC, page number 1. அப்ப 114A எடுக்கிறாங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு பேர் என்ன? மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட். அப்ப அந்த அக்யூஸ தண்டிக்க முடியுமா? தாராளமா தண்டிக்கலாம். அனுராக் சோனி, ANARUG, அனுராக் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர், 2019, வால்யூம் 13, SCC, பேஜ் நம்பர் 1. ரேப். ரேப் என்பது rape is extremely reprehensible and hated crime. But the fact that prosecutrix later got married is no ground for accused acquittal. Offense of rape is against the entire society. இவர் ஆரம்பத்துல காதலிப்பதாக நடிச்சிருப்பாரு, ஏமாத்திருப்பாரு, அல்லது எப்படியோ பெட்டை ஷேர் பண்ணிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாரு. கேஸ் போட்டுறாங்க. கேஸ் போட்ட பிறகு கோர்ட்ல தண்டனை கிடைச்சுன்னு பயந்துட்டு நான் அந்த விக்டிமே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாரு. அப்படி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார்னா அது வேலிட் டிஃபென்ஸ் கிடையாது. இதை ஒரு கிரவுண்டா பயன்படுத்த முடியுமா? முடியாது. இந்த விஷயத்தையும் அனுராக் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் இந்த கேஸ்ல தான் சொல்றாங்க. 7 விஷயங்கள், 2 எக்ஸ்பிளனேஷன், 2 எக்ஸெப்ஷன் பார்த்திருக்கிறோம் 375ல. இதுவெல்லாம் பெண்களுக்கு எதிராக. 376 பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப். அப்ப யார் இந்த மாதிரி பனிஷ் பண்றாரோ அவருக்கு 7 ஆண்டுகள் குறையாமல் ஆயுள் சிறை தண்டனை வரை விதிக்க முடியும். And shall also be liable to fine. 7 ஆண்டுகள் குறையாமல் ஆயுள் சிறை தண்டனை வரை விதிக்க முடியும். And also liable to fine. அவருக்கு அபராதமும் விதிப்பாங்க. இந்த 376 யார் யார் இதுல வர்றாங்க பார்க்கணும். இந்த 376 பொறுத்தவரை under section 376 subsection 2ல சொல்றாங்க, whoever being a police officer commits rape. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ரேப் பண்றாரு within the limits of the police station to which such a police officer is appointed, or in the premises of the any station house, or on a woman in such a police officer's custody, or in the custody of a police officer subordinate to such a police officer. இந்த 3 விஷயங்களை சொல்றாங்க. Under section 376 subsection 2 class A subclass 1 subclass 2 subclass 3 ல. class B ல சொல்றாங்க, being a public servant commits rape on a woman in such public servant's custody or in the custody of a public servant subordinate to such public servant. class C ல சொல்றாங்க, being a member of the armed forces deployed in an area by the central or state government commits rape in such area. Being on the management or on the staff of a jail, remand home, or other places of custody established by or under any law for the time being in force, or of a woman's or children's institution commits rape on any inmate of such jail, remand home, place, or institution. class E ல சொல்றாங்க, being on the management on the staff of hospital commits rape on a woman in the hospital. F ல சொல்றாங்க, being a relative, guardian, or teacher, or a person in a position of trust or authority towards a woman commits rape on such a woman. G ல சொல்றாங்க, commits rape during communal or sectarian violence. H ல சொல்றாங்க, commits rape on a woman
knowing her to be pregnant. ஜேவ்ல சொல்றாங்க commits rape on a woman incapable of giving consent. கேவ்ல சொல்றாங்க being a position of control or dominance over a woman commits rape on such a woman. எல்ல சொல்றாங்க commits rape on a woman suffering from mental or physical disability. எம்ல சொல்றாங்க while committing rape causes grievous bodily harm or maims or disfigures or endangers the life of a woman, or என்னல சொல்றாங்க commits rape repeatedly on the same woman. ஏவுல ஆரம்பித்து என் வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் 376 subsection 2ல ஏவுல ஆரம்பித்து என் வரை சொல்றாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு ஜெயில் அத்தாரிட்டி, ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஒரு டீச்சர், ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஹோம், ஒரு கம்யூனல் ஆர் செக்டாரியன் வயலன்ஸ், ஒரு பிரெக்னன்ட் விமன், ஒரு இன்கேபபிள் ஆஃப் பர்சன், இன்கேபபிள் ஆஃப் கிவிங் கன்சென்ட், ஒரு டாமினன்ஸ் ஓவர் எ வுமன், ஒரு மென்டல் ஆர் பிசிக்கலி சஃபரா இருக்கிறாங்க, சஃபரிங் ஃப்ரம் மென்டல் ஆர் பிசிக்கல் டிசபிலிட்டி, ஒரு மெயின்ஸ் பண்றாரு அல்லது கிரீவியஸ் பாடிலி ஹார்ம் பண்றாரு அல்லது டிஸ்பிகர் பண்றாரு, என்டேஞ்சர் தி லைஃப் பண்றாரு. அப்ப என்டேஞ்சர்ஸ் தி லைஃப் ஆஃப் எ வுமன் அல்லது திரும்ப திரும்ப ஒரே பெண்ணை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அவரு கமிட்ஸ் ரேப் பண்றாரு. இது எல்லாமே ஏவுல ஆரம்பித்து என் வரை இருக்கிறது. இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக அவருக்கு தண்டனை என்று சொன்னால் rigorous imprisonment for a term, 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் சிறை தண்டனை வரை, imprisonment for life plus fine under section 376 subsection 2ல சொல்றாங்க. இதுல எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, 4 எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறது. ஒன்று ஆர்ம்டு போர்சஸ், இன்னொன்று ஹாஸ்பிட்டல், மூன்றாவது போலீஸ் ஆபீசர், நான்காவது விமன்ஸ் சில்ட்ரன்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அண்டர் செக்ஷன் 376 சப்செக்ஷன் 2க்கான தண்டனை 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் சிறை தண்டனை வரை கொடுக்க வேண்டும், பிளஸ் ஃபைன் போடணும். ஏவுல ஆரம்பித்து என் வரை. அப்ப 376 சப்செக்ஷன் 1 பொறுத்தவரை 21/4/2018 ஒரு ஆல்டரேஷன் கொண்டு வந்தாங்க. அதுல 376 சப்செக்ஷன் 1ல ஏற்கனவே குறைந்தது 7 ஆண்டுகள் என்ற ஒரு வார்த்தை, ஆனால் இப்பொழுது 376 சப்செக்ஷன் 1க்கு குறைந்தது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதிகபட்சம் ஆயுள் சிறை தண்டனை வரை கொடுக்க முடியும், பிளஸ் ஃபைன். அதனுடன் அபராதம் சேர்த்து விதிக்க வேண்டும். இப்ப 376 சப்செக்ஷன் 1ஐ பொறுத்தவரை 21/4/2018க்கு பிறகு குறைஞ்சது 10 வருஷம் சிறை தண்டனை, அதிகபட்சம் ஆயுள் தண்டனை, அதனுடன் சேர்த்து அபராதம் விதிக்கப்படும், பிளஸ் ஃபைன். 376 சப்செக்ஷன் 2ஐ பொறுத்தவரை அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ரேப். அப்ப அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ரேப் என்று சொன்ன உடனே போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 5 and 6 வரணும், உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். அப்ப குறைஞ்சது 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் சிறை தண்டனை வரை தர முடியும். ஒரு போலீஸ், ஒரு டாக்டர், இவங்க எல்லாம் இருக்காங்க 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அந்த பெண்ணோடு அல்லது ஒரு பிரெக்னன்ட் லேடியோடு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க. 376 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1ல சொல்றாங்க 16 வயசுக்கு கீழே என்றால் அது ரேப்பு தான். இந்த 376 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1ஐ எடுத்துட்டு இப்ப 376 சப்செக்ஷன் 3 என்ற ஒரு புதிய செக்ஷனை சேர்த்து இருக்கிறாங்க. ஏற்கனவே 376 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 அதை எடுத்துட்டாங்க. 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் அதை எடுத்துட்டு இப்ப புதுசா 376 சப்செக்ஷன் 3 வச்சிருக்காங்க. இது 21/4/2018 அமெண்ட்மெண்ட் மூலமாக 376 சப்செக்ஷன் 3. அப்ப 376 சப்செக்ஷன் 2 கிளாஸ் என்ன இருக்கு பாருங்க, அது ஒரே பெண்ணை திரும்ப திரும்ப
பாலியல் பலாத்காரம் செய்வது. இதுவே 376E இருக்கு பாருங்க, அது வேறு வேறு பெண்ணை திரும்ப திரும்ப பாலியல் பலாத்காரம் செய்வது. 376 subsection 2 class N, same girl, same lady, repeated sexual intercourse offense. இதே 376E திரும்ப திரும்ப ஆனா வெவ்வேறு பெண். அப்ப being on management or on the staff of a hospital commits rape on a woman in that hospital. அப்ப 376 subsection 3 கான பனிஷ்மெண்ட் 20 ஆண்டுகள் குறையக்கூடாது, ஆயுள் சிறை தண்டனை வரை விதிக்க முடியும், அதனுடன் சேர்த்து அபராதம் விதிக்க முடியும். செக்ஷன் 376 சப்செக்ஷன் 3 கான தண்டனை 20 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் சிறை தண்டனை வரை விதிக்க முடியும், அதனுடன் சேர்த்து அபராதம் தண்டனை விதிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. இதுல ஒரு ப்ரொவிசோவும் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 376 சப்செக்ஷன் 3 கான ப்ரொவிசோ. அந்த ஃபைன் shall be just and reasonable to meet the medical expense and rehabilitation of the victim. பாதிக்கப்பட்டவருடைய மருத்துவ செலவினங்களை எவ்வளவு செலவாயிருக்கோ அந்த செலவு மீட் பண்ற மாதிரி இருக்கணும். அதோடு மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவனுடைய மறு வாழ்விற்காக அந்த ஃபைன் இருக்க வேண்டும். அப்ப ஃபைன் இம்போஸ்ட் அண்டர் சப்செக்ஷன் shall be paid to the victim. அந்த அபராத தொகையை அப்படியே பாதிக்கப்பட்டவர்கிட்ட கொடுக்கணும். இதற்கான கேஸ்ல the rape of young girl children, Supreme Court Women Lawyers Association, Supreme Court Women Lawyers Association, women கிடையாது சார், women, Supreme Court Women Lawyers Association, SCWLA சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் SCWLA, Supreme Court Women Lawyers Association versus Union of India 2016, volume 3 SEC, page number 680. When statutory provisions regarding rape of minor girl and the punishment therefore exists under section 376 subsection 2 class I, under section 376 subsection 2 class I IPC, court can neither enhance punishment so provided, nor can it create a new offense and a prescribed punishment in that regard. This is a legislative function and the court can only make suggestions to legislature. நீதிமன்றம் ஒரு சஜஷன் தான் லெஜிஸ்லேச்சருக்கு கொடுக்க முடியும், நாங்களே ஏற்ற முடியாது சார் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் விமன் லாயர்ஸ் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2016 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 680. இது எல்லாம் இந்த 376 சப்செக்ஷன் 2 கிளாஸ் I கான ஜட்ஜ்மெண்ட். இது testimony of the victim in rape case is vital and unless accompanying reasons which necessities looking for corroboration of her statement, the court should find no difficulty to act on the testimony of a victim of sexual assault alone to convict an accused where her testimony inspires confidence and is found to be liable and found it to be reliable, seeking corroboration of her statement before relying upon the same. As a rule, in such cases amounts to adding insult to injury. Sham Singh versus State of Haryana. Sham, SHAM. Sham Singh versus State of Haryana 2018, volume 18 SEC, page number 34. Sham Singh versus State of Haryana 2018, volume 18 SEC, page number 34. அடுத்தது DNA டெஸ்ட், ட்ரெடிஷனல் ஆட்டோஸ்மால் STR DNA அனலைசிஸ், YSTR மெம்பர் ஆஃப் DNA அனலிசிஸ் டிஸ்டிங்யூஷ்டு. அப்ப STR DNA அனலிசிஸ்க்கும்
YSTR இந்த மெத்தட் ஆஃப் DNA அனாலிசிஸ்க்கும் வேறுபடுத்தி சொல்றாங்க. The preparator are often mixed and YSTR is a unique way of sir on the sir மேடம் சொல்லுங்க மேடம். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். அப்படிங்களா? ஆமாங்க சார், ஒரு 2 செகண்ட்ஸா பிரேக் ஆகுதுங்க சார். இப்ப கிளியரா இருக்குங்களா? இப்ப கிளியரா இருக்குங்க சார். ஓகே, கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்கு மேடம். ஓகேங்க சார், அந்த சைட்டேஷன்ல இருந்து வீக்கா இருக்குங்க சார். சரிங்க, ஓகே, சைட்டேஷன் மீண்டும் சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஷாம் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. ஷாம் சிங் versus state of Haryana 2018 volume 18 SCC page number 34. அடுத்தது DNA test, அதற்கான citation Ravi versus state of Maharashtra. Ravi versus state of Maharashtra 2019 volume 9 SCC page number 622. Ravi versus state of Maharashtra 2019 volume 9 SCC page number 622 DNA test கானது. அப்ப YSTR method provide way of isolate only the male DNA. Yes, YSTR method of DNA analysis preferably be followed